வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். லண்டனுக்கு சென்ற ஆசை மனைவி. தனிமையில் இருந்த தலைமை காவலர். செல்போனில் ஏற்பட்ட குடும்ப தகராறு. இரண்டு நாட்களில் நடந்தது என்ன? கோவையில் அதிர்ச்சி. கோவை மாவட்டம் சரவணம்பட்டிக்கு அருகே உள்ள கணபதி மாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகுமார். 38 வயதான இவர் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புலனாய்வு பிரிவு தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு சுமதி என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 11 வயதில் ஒரு மகனும் 8 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்த குடும்பம் ஓர் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது. இந்நிலையில் காவலர் பாலகுமாரின் மனைவி சுமதி தனியார் நட்சத்திர ஓட்டல் ஒன்றில் செஃப்பாக பணிபுரிந்து வந்துள்ளார். இதனிடையே தன்னுடைய நிறுவனத்தில் பதவி உயர்வு பெற்று 15 நாட்களுக்கு முன்பு லண்டனுக்கு சென்றுள்ளார். அதே வேளையில் தற்போது குழந்தைகளுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் சேலத்தில் உள்ள தனது பெற்றோர் வீட்டில் இருக்கின்றனர். இதற்கிடையில் சுமதி லண்டனுக்கு சென்றுவிட்ட நிலையில் தன்னுடைய கணவர் பாலகுமாருடன் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இவர்கள் இருவரும் செல்போனில் அடிக்கடி சண்டை போட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் காவலர் பாலகுமார் தேர்தல் பணிக்கு சென்றுவிட்ட நிலையில் கடந்த 20ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். அந்த நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த பாலகுமார் தனது மனைவி சுமதியை தொடர்பு கொண்டு சண்டை போட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பாலகுமார் மிகுந்த வருத்தத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பாலகுமார் வீட்டிற்கு வந்துவிட்ட நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வேலைக்கு செல்லாமல் இருந்துள்ளார். இதையடுத்து பாலகுமாரின் உறவினர்கள் அவரை தொடர்பு கொண்டபோது பாலகுமார் அந்த அழைப்பை எடுக்காமல் இருந்துள்ளார். அதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு பாலகுமார் பணிக்கு வந்துள்ளாரா என கேட்டுள்ளனர். இதையடுத்து சரவணம்பட்டி புலனாய்வு பிரிவு பயிற்சி உதவி ஆய்வாளர் சீனிவாசன் மற்றும் தலைமை காவலர் மணிகண்டன் ஆகியோர் பாலகுமாரின் வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது அவருடைய வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்தது. இதற்கிடையில் காவலர்கள் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் தனிமையில் இருந்த காவலர் பாலகுமார் தன்னுடைய படுக்கை அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சக காவலர்கள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயிருந்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உயிரிழந்த பாலகுமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது பாலகுமாரின் உடலை பார்த்த உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சரவணம்பட்டி காவல்துறையினர் பாலகுமார் தற்கொலை செய்து கொண்ட காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது தலைமை காவலர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.